செல்லத்தாய்க்கோ வாடி ஒத்த ரோசா. எக்கோ நேற்று சம்சா சாப்பிட்டோம்ல, அதுக்கு தான் 10 ரூபா தந்துட்டு போலான்ட்டு வந்தேங்க்கா. சரி ஒத்த ரோசா, நான் மறந்தே போயிட்டேன் பார்த்துக்க. இன்னும் அந்த சம்சா வித்தாக்கா வீட்டுக்கு வரல பார்த்துக்க. என்னமே தான் வருவான்னு நினைக்கேன். அப்படியாக்கோ, இந்தாங்கக்கோ. என்ன யாரெல்லாம் காசு தரணுக்கோ? என்ன யாரும் தரலடி, இப்போ நீ மட்டும்தான் கொண்டு வந்து வந்திருக்க. சரிக்கோ, எல்லாரும் தந்துருவாளுங்க. அந்த சின்ன பொண்ணு தான் என்ன கதைன்னு தெரியல பார்த்துக்கிடுங்க. அதாண்டி எனக்கும் தெரில. அந்த சம்சா விற்கிற அக்கா வேற பாவண்டி, புருஷன் வேற இல்லைன்ட்டு ஒத்த ஆளாக நின்று சம்சா விற்று பொழைச்சிட்டு இருக்காவ. இவன் 100 ரூபாய்க்கு வாங்கி தின்றுருக்கா. காசை கொடுப்பாளா இல்லையான்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். செல்லத்தாய்க்கோ, எக்கோ எல்லாரும் வந்துட்டாளுவக்கோ காசை கொண்டு. அப்படியா, நல்லதுடி. வாடி வள்ளி. எக்கோ சம்சா தின்னோம்ல, அதான் நாங்கள் 3 ரூபா காசு கொண்டு வந்தோம்க்கோ. சரிடி சரிடி, பரவாயில்ல, சீக்கிரமாக கொண்டு வந்துட்டியே. என்னமே அந்த அக்கா வருவாவே. இந்தாங்கக்கோ. செல்லத்தாய்க்கா, இந்தாங்கக்கா, நான் சாப்பிட்டதுக்குள்ளது. சின்ன பொண்ணு காசு கொண்டு வந்தாளா? அவ எங்கடி கொண்டு வர போறா? எனக்கே டவுட்டா தான் இருக்கு பத்துக்க. இன்னும் கொண்டு வரல. அவெல்லாம் தரமாட்டாக்கா, டவுட்டு தான். இந்தாங்கக்கா. தரலன்னா நம்ம என்ன பண்றது? அவ வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதுதான். இப்போ இதில் 50 ரூபா இருக்கு பத்துக்க. நம்ம 5 ரூபாய்க்குள்ள காசு அதை மட்டும் கொடுக்க வேண்டியதுதான். வேற நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாக்கோ, கரெக்டு தான். அது அவளுக்கே அறிவு இருக்கணும். நம்ம தானே தின்னோம், நம்ம கரெக்டாக காசு கொடுக்கணும்னு. அவளுக்கு எங்க அதெல்லாம் தோண போகுது? ஏதோ தின்னதுக்கு காசு நம்ம தலையில கெட்டாம விட்டால, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதுதான். கரெக்ட் முடியுமா? நேற்று எனக்கு ஒரே அப்படிதான் தோணிச்சு பார்த்துக்க. இவன் நம்ம யார் தலையிலையாச்சும் கெட்டிட்டு தான் போக போறான்ட்டு நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். அந்த சம்சாரித்தக்கா மாட்டிக்கிட்டாவல. சரி, எல்லாம் அவங்க நேரம், வேற என்ன பண்றது? செல்லத்தாயி, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? பரவாயில்லையே. எக்கோ வாங்கக்கோ, உங்களுக்காண்டி தான் காத்திருக்கோம். அப்படியா? நான் அதான் சரி சம்சா வித்த காசை வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். இந்தாங்கக்கோ. 50 ரூபா தான் இருக்கு. என்ன 100 ரூபா தரணும்ல? எக்கோ எங்க 5 பேருக்கும் 50 ரூபாக்கோ, அதுதான் தான் இருக்கு. அந்த சின்ன பொண்ணு இன்னும் 100 ரூபா கொண்டு வந்து தரலக்கோ. சின்ன பொண்ணுன்னா அந்த பேண்ட் சட்டை போட்டிருந்தல அந்த பிள்ளையா? ஆமாக்கோ, அவ இன்னும் தரல. அப்படியா? ஏன் அந்த பிள்ளை இன்னும் கொண்டு வந்து தரல? காசை தந்துருவாளா கரெக்டா? எனக்கு வேற பயமா இருக்கு பார்த்துக்கிடுங்க. 100 ரூபால எங்களுக்கும் அதான் தெரியல. அவ எங்க காசு தர போறா? என்னம்மா நீ இப்படி சொல்றா? காசு தராதோ? அது ஏமாத்துற பிள்ளையா? எக்கா, அப்படியே வடக்க போனீங்கன்னா அவ வீடு இருக்கு பாருங்க, நல்ல பெரிய வீடு தான். அங்க போய் அவட்ட கேளுங்கக்கோ, அவ தருவா. அவ எங்க தர போறா? என்னக்கா நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க கூட இருக்கவியெல்லாம் அவ எங்க தர போறாங்க. அவ தரமாட்டாளோ? எனக்கு சரியா தெரியலக்கா. நீங்க கொஞ்சம் கேட்குற விதத்துல கேட்டு பாருங்க. அவ எப்படின்னு தந்துருவா. அவ லைனா திங்கும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். நான் தான் சரி இந்த பிள்ளை எப்படியும் காசு தந்துருவோன்ட்டு அந்த ஆளை அவளுத்தையும் கொடுத்துட்டேன். எக்கோ சும்மா புலம்பிட்டே இருக்காது எக்கோ, போய் கேளுங்க, அவ தருவா. சரி செல்லத்தாயி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். செல்லத்தாயக்கோ, இந்த பாட்டிமாவை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. சின்ன பொண்ணு கண்டிப்பா கொடுக்க மாட்டாக்கா, எப்படியாச்சும் ஏமாத்த தான் செய்வா. ஆமாடி, வேற நம்ம என்ன பண்றது? சரி, இவங்க ஒருவேளை கேட்டாவ கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, பாப்போம். நேற்று சாயங்காலம் தின்ன சமோசா இன்னும் டேஸ்ட் வாயிலே நிற்குது. கிளவி எப்படி தான் செய்வாளோ தெரில, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குப்பா. இன்னைக்கும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும், நல்லா திங்கலாம். நேற்று தின்னதுக்கே காசை கொடுக்கல, அந்த செல்லத்தாய் வேற எப்போ வந்து கேட்பாலோ தெரியல. சரி பார்ப்போம் என்னன்ட்டு, ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது தான். இப்படி மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான். சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. யாருப்பா அது இந்நேரத்தில் வந்து தொந்தரவு பண்ணிட்டு? சின்ன பொண்ணு. ஏ பாட்டி நீங்களா? ஆமாம்மா, நான் தான். நேற்று சம்சா தின்னால, அதுக்கு காசு தரல பத்தியா, அதான் 100 ரூபா வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். குண்டு சரியான குண்டாவுல இருந்திருக்கா. காசு தரலன்னா வீட்டை காமிச்சு கொடுத்துட்டா போலயே. என்ன பண்றது? ஏதாச்சும் சொல்லி அமுச்சு விடுவோம். ஏ பாட்டி என்ன சொல்றியே? எனக்கு ஒன்றும் புரியல. நான் எப்போ உங்ககிட்ட சம்சா வாங்கினேன்? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? நேத்து நீ 10 சம்சா வாங்கி சாப்பிட்டல்ல. முதல்ல 1 தின்னா, அப்புறம் 2 வாங்கினா, அதுக்கப்புறம் 7 சம்சா தின்னல்ல. மறந்துட்டோ? என் பேர் கொண்டு வந்து கிளவிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு செல்லத்தாய் போட்டு கொடுத்துருக்கா. பாட்டி நீங்க வேற யாரையோ தேடி வரேன்ட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கிய. நான்லாம் உங்ககிட்ட சம்சாவே வாங்கி திங்கல. ஏ சின்ன பொண்ணு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பத்துக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நல்லா 10 சம்சா முழுசா முழுங்குனால, இப்ப என்ன நான் திங்கவே இல்லைங்கிற? ஏ கிளவி சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காத பத்துக்க. ஆமா நான் தான் 10 சம்சாவும் தின்ன. இப்ப அதுக்கு என்ன? காசுலாம் தர முடியாது போ. ஐயே, என்னடி நினைச்சிட்டு இருக்கிய? ஊரான் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையன். நான் கஷ்டப்பட்டு சமோசா சுட்டு எடுத்துட்டு வருவேனா, இவன் நல்லா வலிச்சு நக்கிட்டு காசை தர மாட்டாளாம். காசை
ஏ கிளவி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சம்சாவா நாரி புளுத்து போய் இருந்தது அதை போய் சம்சா சம்சான்னு சீனா போட்டுட்டு இருக்கா. உன்னால எனக்கு ஒரே வயிற்று வலி இன்னைக்கு காலையில இருந்து கக்கூசில தான் இருந்திருக்கேன். அடியே அடியே என்ன பத்தி பேசியேன், சம்சாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிடாத. அப்படிதாண்டி பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். சமோசாவா சமோசா அவ்வளவு கெட்டு போனதெல்லாம் உள்ள வச்சு தந்துட்டு சம்சாவா சம்சா நல்லாவே இல்லை. இதுக்கு நான் உனக்கு 100 ரூபா தரணுமாக்கும். எனக்கு இப்போ வயிறு வலி வந்து இப்போ 1000 ரூபா ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணணும். முதல்ல 1000 ரூபா எடுத்து வச்சுட்டு நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. எப்பா 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 வாயில இருந்து வர்றதெல்லாம் பொய். நேத்து என்ன சொன்னா, சம்சா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு, என் கைக்கு தங்க வளையல் தான் போடணும்னா இன்னைக்கு அதே வாய் எப்படி மாத்தி சொல்லுது பாரு. அம்மா இது நல்ல கதையாவுல இருக்கு. முதல்ல 100 ரூபான்னா இப்போ நான் உனக்கு தங்க வளையல் போடுறேன்னு நான் சொன்னேன் போல. ஏண்டி நேத்து நல்லா வாங்கி திங்கும்போது நீ தானடி சொன்ன. நான் இப்ப சொன்னேன் இப்படிதான் ஒவ்வொருத்தரையா ஏமாத்திட்டு திரியிறியோ. அடியே நான் ஏமாத்தல, நீ தான் அவ்வளவு வரையும் ஏமாத்திட்டு திரியிறா. யாரு நான் ஏமாத்துறேனா? நீ தான் கிளவி ஏமாத்துற. நாரி போன சம்சாவெல்லாம் ஊருக்குள்ள வித்துட்டு திரியறல்ல. இரு நான் இந்த ஊர்ல எல்லாத்தையும் போய் சொல்றேன், கெட்டு போன சம்சாவெல்லாம் நம்ம தலையில தள்ளுறாவ அப்படின்ட்டு. முழுமாடு முழுமாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, இப்படி ஓசியில திங்கணும்னு நினைக்கியே? வேற எப்படி உன் வயிற்றுல ஒட்டும்? இப்படி வயிறு வலி தானே வரும். ஆமா உன் கையால சம்சா வாங்கி தின்னா வேற வயிறு வலிக்காம வேற என்ன வலிக்கும்? நெட்டச்சி நெட்டச்சி பேரை பாரு, சின்ன பொண்ணு நொன்ன பொண்ணுன்ட்டு. உனக்கெல்லாம் பொய் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கணும். ஏ கிளவி நீ ஓவரா பேசிட்டு இருக்க. ஒரு குத்து குட்டனா எங்க போய் விழுவான்னு எனக்கே தெரியாது பாத்துக்க. ஓஹோ, என்கிட்ட ஓசியில வாங்கி தின்னுட்டு நீ என்ன அடிக்க வேற செய்வியாக்கும்? கிளவி இப்படியே பேசியிருந்தா வாயில குத்தி விடுவே. மரியாதை வீட்டு விட்டு வெளியே போ. சும்மா என் வீட்டுல இருந்து இங்க நின்று கத்திட்டு கிடக்காத. இதெல்லாம் வாங்கி திங்கும் போது யோசிச்சிருக்கணும். உன் கூட ஒரு 5 பேருக்கு இருந்தாலும் அவ்வளோ கூட்டு வரட்டுமா? நீ வாங்கி தின்னதுக்கு அவ்வளவுதான் சாட்சி. நீ எவ்வளவு வேணாலும் கூப்பிட்டு வா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் ஆயிட்டுல. இப்ப நீ என் 100 ரூபாய தரியா இல்லையா? 100 ரூபா தராம நான் அந்த இடத்த விட்டு நவள மாட்டேன். ஏ கிளவி இந்த இடத்த விட்டு இப்ப நீ நவுண்டு போறியா இல்லைன்னா நான் உன்னை தூக்கி வெளியே போடட்டுமா? ஏ சின்ன பொண்ணு ஏன் கத்திட்டே கிடக்கா? ஒரே சவுண்டா கேக்கு. அதுவா நெட்டமாமா, இந்த கிளவிக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு பாத்துக்க. சும்மா என்கிட்ட வந்து கத்திட்டு கிடக்கு. ஆமா கிறுக்கு எனக்கா இல்ல உனக்கா? எப்பா தம்பி, உன் பொண்டாட்டி நேத்து 10 சமோசா வாங்கி நல்ல நக்கு நக்கு நக்குனா பத்துக்க. 10 சமோசாக்கு இப்ப 100 ரூபாய் தானா, இப்ப தர மாட்டேங்க. நெட்டமாமா அவ சொல்றதையெல்லாம் நம்பாதிய. சமோசா ஒரு அளவுக்கு ஆகாது. அவளும் புளுத்து நாரி போய் இருந்து நான் அதான் காசு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? நீ சம்சா வாங்கியிருக்கல, அப்ப அதுக்கு காசு கொடுக்கணும்ல. என்ன நெட்டமாமா நீங்களும் விளக்கண மாதிரியே கதை கேட்டுட்டு இருக்கிய. சம்சா நல்லா இருந்தா தானே காசு கொடுப்பாங்க, அதான் நல்லாவே இல்லையே. எப்பா உன் பொண்டாட்டி என்ன போய் சொல்றா தெரியுமா? நல்லா இருக்குன்னு 10 சமோசாவை மொத்தமா முழுங்குனா, அது மட்டுமா இந்த சமோசா செஞ்ச கைக்கு தங்க வளையெல்லாம் போடணும்னு நேத்து பீத்திட்டு தெரிஞ்சா, இன்னைக்கு என்னடானா என் சமோசா கெட்டு போயிட்டான், புளுத்து போச்சா, அதனால இவளுக்கு வயிறு வலிக்குதான், என்னென்னலாமோ கதை சொல்லிட்டு திரியிறா. சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? ஒரு 100 ரூபாய்க்காக இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்ப? ஆமா அவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு தெரியாதியே. பாட்டிமா 100 ரூபா தானே பாட்டிமா, நான் தரேன். இந்த நெட்டையனுக்கு அறிவே இருக்காது. 100 ரூபானா சும்மாவா அந்த ஆளை தூக்கி கொடுக்க போறேன் காம்பாரு. நம்ம அவசரத்துக்கு ஒரு 10 ரூபா கேட்டா 10 வசனம் பேசுவான். இப்போ அந்த ஆளை 100 ரூபாய் தூக்கி கொடுக்க போறான். தாங்க பாட்டிமா. ஏங்க அதை கொடுங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? 100 ரூபா தானே கொடுத்துரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத. இப்ப 100 ரூபா தரீங்களா இல்லையா? தரலன்னா நான் அந்த இடத்த விட்டு நவள மாட்டேன். ஏ கிளவி இப்ப என்ன உனக்கு 100 ரூபா தானே வேணும்? இரு கொண்டு வரேன். எப்பா புது தாளு 100 ரூபா. இதை கொண்டு அந்த கிளவிட கொடுக்காம பாரு. நெட்டையன் அங்க ஒரு கிழிஞ்ச 100 ரூபா இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இருங்க பாட்டிமா, அவ எடுத்துட்டு வந்து தந்துருவா. சரி சரி. சின்ன பொண்ணு கூடு. சின்ன பொண்ணு இந்தா கிளவி உன் 100 ரூபா. அடியே என்னங்கடி நினைச்சிட்டு இருக்கியே? 100 ரூபா தாலி இத்தனை கிளியல் கிழிஞ்சிருக்கு. இந்த 100 ரூபாய் சும்மா கொடுத்தா கூட எவனும் வாங்க மாட்டான். செல்லாத காசு என்கிட்ட தள்ளுறியோ? ஏ கிளவி இதே மாதிரி தானே ஆவாத சம்சாவை எங்க கிட்ட தள்ளுன. இந்த 100 ரூபா அந்த சம்சாக்கு போதும், கொண்டுட்டு போ. எப்பா உன் பொண்டாட்டிய பாத்துக்க. இந்த 100 ரூபா தால எவ்வளவு கிழிஞ்சிருக்கு பாரு. சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ற? நாளை எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. நெட்ட மாமா 100 ரூபா கொடுக்க சொன்னே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? நான் கொடுத்த 100 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் இப்படி கிழிஞ்ச தாளெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க? கிளவி நான் தந்த 100 ரூபா தாலையே கீழே போடுற. சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல இந்த கிழிஞ்ச தாள். இதை வச்சு நான் என்ன பண்றது? ஒழுங்கு மரியாதை நல்ல தாள் 100 ரூபாய் எடுத்துட்டு வா. இந்தாங்க பாட்டிமா 100 ரூபா, நீங்க இதை கொண்டு போங்க. எப்பா உன் பொண்டாட்டிட்ட சொல்லி வை, இப்படி நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஏமாத்த வேண்டான்ட்டு. ஒரே பொய்யாதான் சொல்லிட்டு திரியறா. ஏ கிளவி நீ ஓவரா பேசாத. நல்ல சம்சாவா பார்த்து சுட்டு எடுத்துட்டு வா முதல்ல.
அதை விட்டுட்டு கெட்டு போனதெல்லாம் கொண்டு போய் வித்தா இப்படி தான் பண்ணுவாங்க. சே, இவ கூடலாம் நீ எப்படிதான் வாழ்றியோப்பா எனக்கே தெரியல. கிளவி பெயரு இல்லைன்னா உன்னை அடிச்சு கூட பார்த்துக்க. இந்த வாய்க்கு ஒன்றும் உனக்கு குறைச்சல்ல. யோ நெட்ட, உனக்கு அறிவு இருக்காயா? அந்த ஆளு 100 தாளை தூக்கி கொடுக்க. சின்ன பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ தானே வாங்கி சாப்பிட்டுருக்க சம்சாவை, வேற ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு திரியிற? காசோட அருமை எங்க இவருக்கெல்லாம் தெரிய போகுது. இப்படிதான் திண்டமா செலவு பண்ணிட்டு தெரிவாரு. சோ இவளெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குன்னு எல்லாமேவா ஓசியில கொடுப்பாங்க? நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.